ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வீட்டிலிருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா மட்டன் பிரியாணிங்க. இதை இன்றைக்கி செய்கிறது வந்து என்னோட தம்பி தான் செய்கிறாப்புல. இன்றைக்கி எல்லாருமே ரெஸ்ட் எடுங்க, நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புலங்க. அதனால் நீனே செய்ப்பான்னு சொல்லி விட்டாச்சு. பிரியாணி பாட்டில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பல்லாரி பச்சை மிளகா போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இருக்கும் போதே நம்ம பக்கத்துலேயே தம்பி பக்கத்துலேயே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சுங்க. எதுவும் மறந்துடக்கூடாதுன்றக்காக எல்லாத்தையும் வச்சாச்சு. கேர்டு, இந்த ஆயில், அப்புறம் வந்து ரைஸ் வந்து நல்லா நான் களைஞ்சி ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும் இல்லையா, அது அப்புறம் வந்து மட்டன் வந்து ஒரு 2 விசில் மட்டும் நான் வேக வச்சுருக்கேங்க. அதோட தண்ணி வேக வச்ச தண்ணியும் அளவு தண்ணிக்கு வச்சுருக்கேன், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பல்லாரி வேகிறதுக்கு ஒரு ரெண்டு செடியை வந்து உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் நான் வந்து வறுத்து இடித்து வச்சுருக்கீங்க, அதை போட்டிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா கிண்ணதுக்கப்புறம் ரம்பையில் வந்து 5-6 போட்டுக்கோங்க. அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளியும் போட்டுக்கோங்க. இப்படி நம்ம ஒவ்வொன்றா நம்ம போட்டு நம்ம வதக்கும் போது கொஞ்சம் டைமிங் கண்டிப்பாக எடுக்கும். அந்த டைமிங் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டு வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து பிரியாணியில் ஹைலைட்டாக வந்து கொடுக்குங்க. இப்போ வந்து நல்ல ஓரளவுக்கு வந்து தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் எப்பவுமே வெளியெல்லாம் வாங்க மாட்டேங்க, வீட்டில் தான் அரைக்கிறது. அதை தேவையான அளவு அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வந்து அடிப்பிடிக்காமல் நம்ம பார்த்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கேர்டு போடணுங்க. கேர்டு போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பாதி குக்கிங் நம்ம பண்ண ஒரு ஃபீல் வருங்க. நல்ல ஒரு கமகமன் வீடே அப்படி வாசம் தூக்குங்க, அப்படி இருக்குங்க. இப்போ வந்து பிரியாணி மசாலா இருக்குது இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. நான் அந்த ஹோம்மேட் மசாலா நான் பண்ணல, அது எனக்கு முடிஞ்சு, அதனால் இது வெளியே வாங்கியிருக்கேன். நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேக வச்ச அந்த மட்டனை நம்ம போடணும். மட்டன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ அந்த அந்த மசாலா வந்து இந்த மட்டனில் வந்து மிங்கில் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டணுங்க. கிண்டதுக்கப்புறம் அளவு தண்ணி நம்ம இன்றைக்கி எடுத்துக்க அரிசி வந்து என்ன அரிசி அப்படின்னா பாஸ்மதி ரைஸுங்க. லெமன் ஜூஸும் போட்டுக்கோங்க, நான் போட்டிருக்கேன் இல்லையா, போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அதாவது ஒரு உலக்குக்கு வந்து 1.5 உலக்கு தண்ணி தாங்க சரியான அளவு. நான் எடுத்துருக்க அரிசிக்கு அப்படி ஒரு கிளாஸ் அரிசி ஏற்றோம்னா அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி நம்ம வந்து ஊற்றணுங்க. அந்த ரேஷியோவில் வந்து நம்ம வந்து அளவு தண்ணி கரெக்டாக நான் வந்து கலந்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பும் நல்லா செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருக்கேங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அரிசி களைஞ்சி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை நம்ம போட்டு அந்த தண்ணியும் இந்த ரைஸும் ஒன்றாகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டணும். கிண்டி அது ஒன்றாகிற வரைக்கும் நம்ம நல்லா பிரட்டி விட்டு நம்ம தம் போடுற அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தண்ணியும் அதுவும் ஒன்றா மேட்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு தோசை தவா இருக்குது இல்லையா, இந்த ஸ்டேஜுக்கு வந்துடணுங்க. வந்ததுக்கு அப்புறம் தோசை தவாவை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பிரியாணி பாட்டை வச்சு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து தம் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது அருமையான ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி வந்து ரெடி ஆகிருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபேமிலியோடு உட்காந்து நல்ல ஒரு 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 ஜாலியான ஒரு மூமெண்ட்டை இன்றைக்கி நாங்கள் அனுபவித்தோம். அந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக உட்காந்து, அதுவும் எல்லா வீக்கெண்ட்னால ரொம்பவே நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். தம்பியோட அந்த பிரியாணி டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், வேறு லெவல். அதாவது நீங்கள் பார்க்குறப்பயே பாருங்களேன், கலரே அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்ட அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ரொம்பவே இருந்துச்சு இன்றைக்கி. இது போல் நீங்களும் வீட்டில் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி நாங்கள் உட்காந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணோமோ அதே மாதிரி நீங்களும் அந்த ஃபீல் பண்ண அந்த 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 ஒரு மூமெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து உங்களோட அந்த மூமெண்ட்டை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு, சொல்லவே வேணாம், அப்படி இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடு நம்ம வந்து அந்த எலும்பு அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க, சொல்லவே முடியல. கண்டிப்பாக நீங்களும் இந்த மூமெண்ட்டை இது பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.